அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்க இருக்கின்றன, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது ஏற்படக்கூடுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி என்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களினால பார்த்தீங்கன்னா பல விதங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக உறவுகளில் இருந்த சிக்கல்களானது விலகி உங்களுக்கு மகிழ்ச்சியும் இணக்கங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சுமூகமான நிலைகளானது இருக்கக்கூடுங்க. ஒரு சில கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க இருக்கிறது. இருப்பினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைவதனால ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தையும் கவலைகளையும் பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிற்ஸ்தானத்தில் வக்ரமாக இருந்த குரு பகவான் இப்பொழுது நேரடியாகவே பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலைகளானது ஏற்படுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் முதல் பகுதியானது சிறப்பாக இருக்கும். இரண்டாம் பகுதி பார்த்தீங்கன்னா லேசான ஒரு மந்த நிலைகளை ஏற்படுத்தக்கூடுங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிதாக அச்சப்பட தேவையில்லை. கொஞ்சம் நீங்கள் நிதானித்து கொள்ளலாம். ஸோ பெரிய கவலைகளும் உங்களுக்கு வேண்டாம். ஆனாலுமே கன்னிராசிக்காரர்களினுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலுமே கூட பொருளாதார ரீதியான திடீர் நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. கடந்த ஒரு மாதமாக உச்சமாக சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா வாரி வழங்கிய நிலைகளானது மாறி மறைவு ஸ்தானத்தில் செல்வதனால பார்த்தீங்கன்னா பணவரவில் திடீர் முடக்கங்கள் உங்களுக்கு உண்டாகும். அல்லது பொருளாதார ரீதியான சின்ன சின்ன தடைகளானது ஏற்படலாங்க. எதிர்பாராத செலவுகள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் வராமல் இருப்பது, திடீரென்று பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏதேனும் பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் உண்டாகலாம். குடும்பத்திற்காக செலவுகளை செய்து எதிர்பாராத செலவினங்களை பார்த்தீங்கன்னா உண்டாக்க செய்யும். அதனால் செலவினங்களால் பார்த்தீங்கன்னா பண முடக்கங்கள் உங்களுக்கு உண்டாகும். கன்னிராசி நேயர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களானது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சீராக இருக்கும். இருந்தாலுமே கூட புதிய மாற்றங்கள் அல்லது முயற்சிகளை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி மற்றும் வெளி வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். சூரியன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 8ஆம் வீட்டில் மறைவதனால உங்களுக்கு உச்சமடைந்து இருப்பதனாலும் கூட பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டில் பணிபுரிந்து வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் மாற்றங்களும் உண்டாகுங்க. தொழில் ரீதியாக சாதாரணமாக இருக்கும். லாபங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதம் ஏற்படும். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஆதாயங்கள் என்று ஏற்படும். இருந்தாலுமே பணவரவில் சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம் என்பதனால் திட்டமிட்டு செலவு செய்வது ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் ஆகியவற்றை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணுங்க. குடும்பத்தினரிடம் மற்றும் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கைகள் ஏற்படுவதனால உங்களுடைய உறவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை பார்த்தீங்கன்னா உண்டாக்கும்.
அதே சமயம் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதனால உங்களுடைய வீடு குடும்பத்தினரிடம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது ரொம்ப சிறந்தது. தங்களுடைய பொருளாதார நிலையை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய துறையில் எழுச்சி காண்பார்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் செய்யலாங்க. சூரியன் வந்து உங்களுக்கு ராசியை பார்ப்பதனால உங்களுக்குள் நம்பிக்கையானது வந்து அதிகரித்து காணப்படும். அதேபோல் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உயர்ந்து காணப்படும். நீங்கள் எடுத்த வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதிர்ப்புகள் விரோதங்கள் என்ற இந்த நிலைகள் எல்லாமே மாறக்கூடுங்க. இழுபறியாக இருந்த வழக்கு இப்பொழுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வழக்கு விவகாரங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகக்கூடுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இவங்களுக்கு ஏற்படும். தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால எந்த ஒன்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துணிச்சலாக செயல்படுவீர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகளானது ஏற்படும். தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். சிலருக்கு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 27 வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பாலினத்தவரிடம் இருந்து ஓரடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விலகி இருப்பது சிறந்தது. உங்களுடைய பேருக்கும் கௌரவத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் வந்து இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்வதற்கு கிடையாது. வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா யோகமாக இருக்குங்க. ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தினர்களுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். பணியிடத்திலுமே உங்களுக்கு நிம்மதியான நிலைகளானது இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால எடுத்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். வரவேண்டிய பணமானது வருங்க. உங்களுடைய வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்புகளானது உண்டாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவர்களுடைய நிலைகளானது மாறக்கூடும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்கள் முழுவதுமே செவ்வாயும் ராகுவும் சஞ்சரிப்பதனால அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். துணிச்சலாகவே வந்து பார்த்திங்கன்னா சில முடிவுகளை எடுத்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. சிலருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால எந்த ஒரு வேலையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் நிதானங்கள் என்பது தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுவோருக்கு இந்த ஒரு நேரங்கள் சங்கடமான ஒரு காலமாக இருக்குங்க. பாகிஸ்தானத்திற்கு சனி பகவானினுடைய பார்வைகள் கிடைப்பதனால பெரியோர்களினுடைய ஆதரவு தெய்வ அனுகூலங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களை பாதுகாக்கும். குடும்பத்திலும் நிம்மதிகளானது இருக்குங்க. தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்குங்க. தைரிய பாரகிரகமான செவ்வாய் இந்த காலகட்டம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சங்கடமான நிலைகளானது மாறக்கூடும். உங்களுடைய உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகுங்க. பகைவரால் ஏற்பட்ட தொல்லைகள் அதேபோல் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி இருந்து இடம் தெரியாமல் இப்பொழுது போக போகிறது. வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால வரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணமானது வரும். நாணக்காரகன் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஜீவனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி ஆவதனால உங்களுடைய வேலை பளுவானது கூடுங்க. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமற்ற ஒரு நிலைகளானது ஏற்படும்.
தன குடும்பம் மற்றும் சுகம் சத்ரு ஜெயஸ்தானத்திற்கினுடைய குரு பகவானினுடைய பார்வைகள் உண்டாவதனால குடும்பத்தில் நிம்மதிகளானது உண்டாகும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.